ஆட தெரியாதவளுக்கு மேடை கோணையா? ஆக்ட் ஆஃப் காட் இல்ல சார், என்ன பொறுத்த வரைக்கும் ஆக்ட் ஆஃப் கவர்மெண்ட். அந்த பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, குடிகாரன் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் வித்து 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 குச்சி குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டான், நடுத்தரு வந்து குடும்பம் நின்றுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலைமையில் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் இருக்கு. பதில் சொல்லுங்க. நான் ஒரு ஆள் மட்டும் சத்தம் போட்ட போறாது, ஆனா என்ன மாதிரி 1000 பேர் வருவாங்க. நான் ஒரு ஆளா நின்னு கேக்குறேன் இந்த இடத்துல. இப்போ ஆனாலும் நாங்க எங்க உயிரை பணியா வச்சு இந்த வேலையை நாங்க இந்த சாக்கடையிலயும் இந்த மோலிலையும் நாங்க அள்ளி கொட்டின்னு கிடக்குறோம். அப்ப இது யாருக்கு பெருமை? நம்ம நாட்டுக்கு பெருமை. யாரால? துப்பாரியா தோழர்களால. பொதுத்துறை நிறுவனங்களை அரசாங்கமே எடுத்து நடத்தினா தான் பாவம் ஓட்டு போட்டு மக்களுக்கு அது பயனா இருக்கும். ஒவ்வொரு பேரிடர் காலம் வரும்போதும் பொதுத்துறை நிறுவனங்கள் தான் மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, மக்களோட வரிப்பணத்துல உருவான பொதுத்துறை நிறுவனங்களை யாரோ ஒரு தனியார் முதலாளிக்கு விக்கிறதுக்கு நீங்க எதுக்கு ஆட்சிக்கு வரணும்? மக்கள் ஆட்சி பண்ணணும். மக்களுக்கு சேவை செய்ய முடியாதவங்க அரசியல் ஆட்சி அதிகாரம் எதுக்கும் வராதீங்க, விலகி போங்க. மளிகை பொருள் காய்கறிகள் எல்லாம் விலை உயர்த்தினா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அரசாங்கம் சொல்லுது. இதே அரசாங்கம் கரண்ட் பில்லு, பெட்ரோல், டீசல், ஏன் குழந்தைங்க குடிக்கிற பால்ல கூட விலை உயர்த்துத. இது நியாயமா அநியாயமா சொல்லுங்க? யாருடா அவரு? தைரியமா கரெக்டா பேசுறாரு. அவரா? கருப்பு சட்டை போட்ட வெள்ளை மனசுக்காரரு. டே, அப்படியே ஜாதிய ஒழிக்க முடியுமான்னு கேளுடா. அப்பதான் நம்ம பிரச்சனையே இல்லாம கல்யாணம் பண்ணிக்க முடியும். கிருஷ்ணா, நாட்டுல ஜாதி ஒழிய வாய்ப்பு இருக்கா? தம்பி, ஜாதி பிரச்சனை ஒழியது இருக்கட்டும், நாட்டுல மாட்டுக்கறி பிரச்சனை ஒழியுமா? பொதுவா எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். கடவுள் இருக்கிறாரா இல்லையா? நம்ம கடவுள் இருக்கிறாங்கன்னு சொன்னா கோவில், சர்ச்சு, மசூதி ஏன் மூடி இருக்குன்னு கருப்பு நமக்கே கமாண்ட் அடிக்கும்.